தனிமையை தவிர்த்து விடுங்கள், தாவி ஓடிவிடுங்கள் என்று நேற்றைய தினத்தில் சொன்னேன். ஏனென்றால் தனிமை தான் இஸ் அ டெவில் ஃபேக்ட்ரி. ஒரு ஐடியல் மேன் இருக்கான்னா, தனிமையில் இருக்கிற ஒரு மனிதன் அவனுடைய எண்ணங்களிலே பிசாசானவன் அதிகமாக போராடுவான். ஏனென்றால் தனிமை ஏவாளை வஞ்சித்தது. தனிமையில் இருந்த பொழுது சாத்தான். தனிமையிலே இருந்த சிம்சோன் அவன் குடும்பத்தோடு பெற்றோரோடு மற்ற யாரோடு இல்லாமல் 20 வருடங்கள் தனிமையாகவே அவன் நியாயாதிபதியாக இருந்ததினாலே அவனுடைய வீழ்ச்சி மிக கடினமாக இருந்தது. தாவீது தனிமையிலே இருந்ததினாலே பாவத்திலே விழுந்தார் என்று பார்க்கிறோம். தனிமையிலே இருந்தால் ஒரு யோசேப்பை போல யோசேப்பு கர்த்தர் தன்னை காண்கிறார். காட்ஸ் ஆம்னி பிரசன்ஸ், ஆண்டவருடைய அந்த தேவன் தன்னை காண்கிறார் என்ற அந்த உணர்வு இருந்ததினாலே அவர் தாவி ஓடினார் என்று பார்க்கிறோம். அதனால் தான் தாவீது சங்கீதம் 139 என்ன சொல்கிறாரு? தேவன் உம்முடைய சாவிக்கு மறைவாக எங்கே செல்லுவேன்? பாவங்களை செய்து கடைசியில் அவர் சொல்றாரு, ஆண்டவரே நீர் நான் பாதாளத்துக்கு ஏறினால் அங்கே இருக்கிறீர், நான் கீழே நரகத்துக்கு சென்றாலும் அங்கே, அதாவது பாதாளத்துக்கு சென்றால் அங்கே இருக்கிறீர், வானத்தில் ஏறினாலும் நீ அங்கே இருக்கிறீர் என்று சொன்னார். தேவனுடைய பிள்ளைகளை, ஏன் நான் விலகி ஓட வேண்டும் என்றால், தாவி ஓட வேண்டும் என்றால், பாவம் நம்முடைய சரீரத்தையும் ஆவி ஆத்துமாவை கரைபடுத்தக்கூடியதாக இருக்கிறது. தேவன் 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் வசனம் 18 முதல் 20 பார்க்கின்ற பொழுது, இந்த சரீரத்தை தேவன் விலைக்கரையம் கொடுத்து வாங்கியிருக்கிறார். இந்த சரீரத்திற்கு நாம் சொந்தக்காரர்கள் அல்ல, தேவனே சொந்தக்காரர். அதனாலே இந்த சரீரத்தை வைத்து இந்த பூமியிலே கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக நாம் ஆவியினாலும் சரீரத்தினாலும் கர்த்தரை கனப்படுத்த வேண்டும், மகிமைப்படுத்த வேண்டும். அதனாலே இந்த சரீரத்துக்கு நாம் சொந்தக்காரர் இல்லாதனாலே இதை வைத்து நாம் என்ன செய்யக்கூடாது? தவறான காரியங்களில் ஈடுபடக்கூடாது. நம்முடைய வீட்டிலே மற்ற இன்னொரு ஹவுஸ் ஓனர் வீட்டிலே எல்லா அதிகாரம் படைப்பதற்கோ எல்லாவற்றையும் அவர் ஆளுகை செய்வதற்கு அளவு நம்ம அனுமதிக்காதது போல இந்த சரீரத்து சொந்தக்காரர் கர்த்தர், அவர்தான் ஆளுகை செய்ய வேண்டும். அதனாலே சரீரத்தில் நீங்கள் பாவத்துக்கு விலகி ஓடவில்லை என்றால் அது உங்களுடைய ஆவி ஆத்துமாவை கரைபடுத்தக்கூடியதாக இருக்கும். மற்றும் உறவுகளிலே அது என்ன செய்யும்? உறவுகளை சீர்குலைய செய்துவிடும் மற்றும் தேவனுக்கு மகிமையை கொண்டு வராது. அதனாலே ஏன் நாம் பாவத்தை விட்டு விலகி ஓட வேண்டும் என்றால், தனிமையை தவிர்க்க வேண்டும் என்றால், நாம் தேவனுக்கு மகிமைப்படுத்தக்கூடிய காரியங்களையே, அந்த சூழ்நிலைகளை தவிர்த்து நாம் எப்பொழுதும் கர்த்தர் நாமத்தை கனப்படுத்தக்கூடிய